நன்றி. எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, சுவாமி இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு ஒரு நல்ல நாளாக கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக ஆண்டவரே, உம்மை குறித்து தியானிக்க என் தேவனாய கர்த்தர் நீங்க கொடுத்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏதோ நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மை தேடுகிற விதமாக என் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமது தாசன் மூலியமாக என் தேவனாய கர்த்தர் இன்று கொடுக்கிற மன்னாவை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள என் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுங்க, நல்ல புரிதலை கொடுங்க. பரிசுத்தாவினவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எங்களுக்கு விளக்கி சொல்லுமாறு உம்முடைய தாழ்மையாக உம்மை வேண்டுகிறோம் சுவாமி. நாங்கள் புரிந்து கொள்வது தகப்பனே, ஞானத்தின் அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொள்ள என் தேவனாய கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொன்றும் தகப்பனே, நாங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் தகப்பனே என் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். என் தேவனுடைய கரத்திலே நாங்கள் இருந்து நாங்கள் எங்கள் ஜீவனை நாங்கள் எழுந்து போகாமல் நாங்கள் இதில் நாங்கள் மேன்மேலும் வளர என் தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிற எல்லாரையும் தகப்பனையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு நாங்கள் இதை சத்தியத்தை கேட்க என் தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லது. ஒரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் ஒரு செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இந்த தலைப்பின் கீழே இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிறது, அக்கினி குப்பியின் மத்தியிலும் நம் நம்பிக்கை இழந்து போகாமல் இருப்பது எப்படி. நாம துன்பத்தின் மத்தியில இருந்தாலும், அக்கினி குப்பின்றது துன்பம், துன்பத்தின் மத்தியில நம்ம இருந்தாலும் நாம தேவன் மேல உள்ள நம்பிக்கையை விடாம இருக்கிறது எப்படி. இன்னைக்கு சகோதரர் ரீகன் அவர் பாடின பாட்டுல, துன்பத்தின் வழியாய் நான் உண்மை கெட்டி சேர்வேன்ற ஒரு வரி வரும் பாடல்ல. ஒரு ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா, என் துன்பத்தின் வழியாய் நான் இன்னும் உண்மை கெட்டி சேர்வேன். எனக்கு நீங்க எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, நான் தேவனை விட்டு விலக மாட்டேங்கிற அந்த ஒரு அர்த்தத்தோட ஒரு அருமையான பாடலை பாடினா. சோ அதான் இந்த தலைப்பின் கீழே பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கூட இந்த தலைப்பின் கீழே போகலாம். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். யோபோடைய வார்த்தைகளை கவனிச்சோம்னா, தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றார். தேவன் அவருக்கு ஒரே நாள்ல எல்லாமே, அவருடைய சொத்து சுகங்கள், அவருடைய வேலைக்காரர், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி எல்லாமே ஒரே நாள்ல போயிடுறாங்க அவரை விட்டு. எல்லாருமே, அவருக்கும் வியாதி வந்தது. இந்த சூழலில் அவரு சொல்ற வார்த்தை என்னன்னா, தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் நான் தேவனோடு தான் இருப்பேங்கிறது தான் அவருடைய வார்த்தைகள். இத இன்னொரு இடத்துல கூட நம்ம வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள்ல. இது யாரு அப்படின்னா, உங்களுக்கு தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் இருப்பாங்க. அனனியா, ஆசரியா, மிசாவேல் 3 பேர். நேபுகாத்நேச்சர் ராஜா திடீர்னு ஒரு இடத்துக்கு எல்லாத்தையும் வர சொல்லுவார், ஒரு ஃபங்க்ஷன் வாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல என்னன்னா, ஒரு பெரிய பொன்னலான சிலைய நிறுத்திருப்பார். நிறுத்தணும்னு வழக்கமா இவரும் போவாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் ராஜா கிட்ட ஒர்க் பண்றவங்க. அந்த நேரத்துல இந்த மோளம் அடிக்கும் போது அந்த எல்லாரும் அந்த சிலைய விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு ராஜா கிட்ட இருந்து வரும். இந்த 3 பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே விழுந்து கும்பிடுவாங்க. இந்த 3 பேர் மட்டும் கும்பிட மாட்டாங்க. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜா கிட்ட, இந்த மோளம் அடிக்கும் போது உங்க உத்தரவை இந்த 3 பேர் மீறுறாங்க, இவங்க 3 பேர் விழுந்து கும்பிடல. அப்போ ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அந்த 3 பேரையும் கூப்பிட்டு, இன்னொரு தடவை உங்களுக்காக மேல வாத்தியம் எல்லாம் முழங்குவாங்க, நீங்க விழுந்து கும்பலன்னா அக்கினி சூளையில உங்களை போடுவோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு ராஜா கிட்டே வரும். அந்த நேரத்துல இந்த 3 பேர் என்ன சொல்றாங்கிறது தான் இந்த வசனத்துல வருது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த பாபிலோனிய பேரரசோடைய மெயின் என்னன்னா, அங்க ராஜா சொல்றதுதான் சட்டம்.
சட்டம்ங்கிறது ரெண்டாவது, அங்க ராஜா தான் முதலாவது. ராஜா என்ன சொல்றாரோ அதே தான். அதே அதுக்கு அடுத்த வருட பாரசீக பேரரசு மேதியா பெர்ஷியால பாத்தீங்கன்னா ராஜாவே சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தானியேல ராஜா தப்பு வைக்கணும்னு நினைப்பாரு, ஆனா சட்டம் இடம் கொடுக்காது. அப்போ தூக்கி ராஜாவை என்ன பண்ணுவாருன்னா சட்டத்துக்கு உட்பட்டு அவரை தூக்கி சிங்க கட்டியில போடுவார் தானியேல். ஆனா இந்த பாபிலோனிய நிலைமை பாத்தீங்கன்னா ராஜா தான் எல்லாமே, ராஜா சொல்றதுதான் சட்டமே. அப்போ ராஜாவை இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு மத்தியில இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த நாட்டுல இருக்கிற முக்கியமான ஆட்கள், குடிமக்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த ஒரு சாதாரண 3 அடிமைகள், எங்க இருந்து போற இஸ்ரேல்ல இருந்து போற யூத இஸ்ரேலிய அடிமைகள் 3 பேரும் ராஜாவை எதிர்த்து பேசுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார்னா அவங்களுக்கு தேவன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்கள் ஆட்படுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. எங்க தேவன் எங்களை காப்பாத்துறதுக்கு வல்லவர். அப்படியே அவர் எங்களை காப்பாத்தலனாலும் நாங்க நீங்க சொல்ற அந்த தேவர்களுக்கு, அதாவது சிலைக்கு நான் என்ன பண்ண மாட்டோம், நான் ஆராதனை செய்ய மாட்டேன். இதுதான் அவங்க சொல்ற விஷயம். யாரோ ஒருத்தர் வாய்ஸ் ஆன் பண்ணாங்க, அவங்க சொல்ற விஷயம். அப்போ அவங்களுடைய நம்பிக்கை இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ 7 பங்கு என்ன பண்றாரு ராஜா, அக்னி சூளைய சூடு பண்ணி தான் உள்ள போறாருன்னா, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். ராஜா கிட்ட வேலை செய்யற அடிமை அவ்வளவு பேருக்கு மத்தியில ராஜாவை எதிர்த்து பேசுறது பிராக்டிக்கலா நம்ம ஒரு சூழல். நம்மளால இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல போய் பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பேச முடியும். அந்த ஒரு சூழல்ல தான் அவங்க 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க அக்கினி குப்பிக்கும் மத்தியில இருந்தாலும் தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். சோ முதலாவது இதுல பார்த்தோம், யோபு என்ன சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இங்க எங்களை அவர் தப்பிக்க வச்சால் காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தலனாலும் சரி, நாங்க பொற்சிலையை கும்பிட மாட்டோம். சோ இந்த மனப்பக்குவம் நம்ம கிட்ட வரணுங்கிறது நம்ம இதுல இருந்து கத்துக்க கொள்ளக்கூடிய பாடம். அதுக்காக இந்த டாபிக்கே. நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரும். யாக்கோபின் இக்கட்டு காலம். யாக்கோபுக்கு எப்படி ஒரு இக்கட்டு காலம் இருந்ததோ, ஒரு பக்கம் அவங்க மாமா, ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் சண்டைக்கு வரும்பொழுது அவனோட நிலைமை எப்படி இருந்துச்சு, அதே போல ஒரு நிலைமை நமக்கும் வரப்போகுது. நாமளும் அக்கினி குப்பிக்குள்ளாக போறோம். அந்த நிலையில இந்த தானியேலுடைய நண்பர்கள் எப்படி இந்த முடிவெடுக்கிறாங்களோ அதே போல, இல்ல யோபு எப்படி முடிவெடுக்கிறாரோ அதே போல நம்ம முடிவெடுக்க முடியாதா? சோ நம்ம எந்த பக்குவத்துல இருக்கிறோம்னா இந்த இவங்களுடைய மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வரணுங்கிறது தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவன் மேல அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இதே ஒரு தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருப்பாரு. நம்ம அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் இயேசுவின் இடத்திற்கு போய் வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பி. ஆனா இவருடைய நம்பிக்கையை பாருங்க. யோவான் ஸ்நானகன் முதல்ல என்ன சொல்றாரு, தேவ உலகத்தின் பாவத்தை சுமந்தது இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் தேவனை மட்டும் சொல்லியிருப்பாரு. யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியும் புறா போல இறங்கி வர்றாரா அவரு தான்ப்பா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அவருடைய வார அவிழ்க்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளதான் அப்படி இருப்பாரு. ஆனாலும் அவர் இடர்கள் அடைகிறார். அப்போ இதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா அவருடைய சிஷ்யர்கள்ட்ட, அதாவது யோவானுடைய சிஷ்யர்கள்ட்ட, என் பேரில் இடர்லாம இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி அனுப்புது. சோ இங்க 3 பேரை பார்க்கிறோம். 2 பேரு அக்கினி குப்பிகள் மத்தியில இருந்தாலும் நம்பிக்கை இழக்காம இருக்கிறாங்க. 3வது ஆள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடர்கள் அடைகிறாங்க. அப்படிங்கிற இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனுக்குள்ள இந்த டாபிக் போலாம். இந்த டாபிக் 5 புஸ்தகங்கள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது யோபு புஸ்தகம், அடுத்ததா ஆபகுக், 3வது ஏசாயா, 4வது எரேமியா, 5வது எபிரேயர். இந்த 5 புஸ்தகங்கள்ல இருந்தும் அந்த நாள்ல வாழ்ந்த மக்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் என்ன நிலையில இருந்தாங்க, அவங்க அந்த நிலையிலேயே அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த டாபிக் கீழே போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தோட. வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்கள் ஆகிய எங்களை நிமிடந்தோறும் கண் நோக்கி பார்க்கும்
எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தந்தையே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டுமாக இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக நாங்கள் ஒன்று கூடி ஒரு சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி தரும்படியாக உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை பேசுகிற அடிமையை மறுத்து தேவன் வெளிப்படும்படியாக உமது ஆவியானவரை எங்கள் ஒருவருக்கும் கொடுத்து இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே இதில் இருக்கிற எங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி அக்கினிக்குள் மத்தியிலும் நின்றார்களோ அதே போல நாங்களும் நிற்பதற்கான பலத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தரும்படியாக இந்த இடத்தில் நாங்கள் கெஞ்சுக்கிறோம். எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாதபடிக்கு தேவன் தாமே இதை நடத்தி கொடுக்க எங்களுடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது கருத்து, யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நாம எப்படி ஒரு நம்பிக்கையை கற்றுக்கொள்கிறோம் முதலாவது கருத்தா நம்ம பார்க்கிறோம். நமக்கு சோதனை அப்படின்னாலே அக்கினி குப்பினாலே யாருன்னா முதல்ல யோபு, அதுக்கப்புறம் யோசேப்பு, இந்த பவுல், இந்த மாதிரி ஆட்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அதே இதுல வந்து திரும்பவும் யோபு வாழ்க்கையிலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். யோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எல்லாவற்றிலும்னா எது? அவனுடைய எல்லா சொத்து சுகங்கள், அவனுடைய வேலைக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரும் இறந்து போறாங்க. அவருக்கும் என்ன வருதுன்னா வியாதி வருது, உடம்பெல்லாம் கொப்பளம், ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு குப்பையில உட்காந்துருக்காரு, குப்பை மேட்டில் உட்காந்துருக்காரு, சாம்பலை பூசிக்கிட்டு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலும் யோபு என்ன பண்ணல? பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை சொல்ற. ஆனா இவரை சந்திக்கிறதுக்காக ஒரு 4 அவருடைய நண்பர்கள் வர்றாங்க. ஆனா அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த கருத்து நம்ம என்னன்னு பார்க்கணும். யோபு 35வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார் என்றான். நண்பர்கள்ல ஒருத்தன் சொல்றான், என்ன சொல்றான்னா, யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார். ஒரு சில வார்த்தைகள், தேவனை தேடுறேன், தேவனை காணோம், அவர்கிட்ட போய் நான் பேசணும், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து அவர் வந்து கொஞ்சம் வேற மாதிரியான வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் அவரோட நண்பர் என்ன சொல்றாருன்னா, யோபு வந்து தேவையில்லாம சில வார்த்தைகளை பேசுறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அதுதான் இந்த அதிகாரத்துல, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கணும். இதற்கு யோபு என்ன பதில் சொல்றாருன்னா, ஏன் இந்த யோபு இந்த வார்த்தையை, யோபு 40வது அதிகாரத்துல ஏன் இந்த யோபு இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, ஏன் சொல்றாருன்னா, அந்த 40வது அதிகாரத்துக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத வார்த்தைகள் யோபு பேசுறது நிமித்தம் தேவன் யோபு கிட்ட ஒரு 60 கேள்விகள் பக்கம் கேட்பாரு. அந்த கேள்விகள் கேட்டு முடிச்ச உடனே யோபு சொல்ற வார்த்தை, இதோ நான் நீசன், நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். அதாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையினால தேவனை வந்து அவன் குறை சொல்லல, எந்த ஒரு வகையிலையும் அவன் குறை சொல்லல, தேவனுக்கு எதிராக நிக்கல. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள், அவனுடைய வேதனை மிகுதியால ஒரு சில வார்த்தைகளை பேசுறான். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து பேசுறதுனாலதான் ஃபுல்லாவே நம்ம இந்த டாபிக் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஒரு சில வசனங்கள் மட்டும் எடுத்து பேசுவோம். அதனாலதான் அவரோட நண்பன் என்ன சொல்றான், யோபு வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து வசனிக்கிறார் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே யோபு கிட்ட வந்து தேவன் வருகிறார், வந்து ஒரு சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விக்கு மறு உத்தரவு என்ன சொல்றாருன்னா, யோபு, என் கையை வந்து என்ன பண்றேன், என் கையினால் வாயை பொத்திக்கிறேன், இனிமேலுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமல் இருப்பேன், என் கையை வந்து என் வாயை வந்து கையால பொத்திக்கிறேன், நான் பேசுனது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறிக்கை எழுதுகிறார். சோ எவ்வளவு பிரச்சனைகள் அவர் வந்து, அவருக்கு இருந்த அக்கினி குப்பி வந்து எந்த மாதிரியான ஒரு அக்கினி குப்பி, அவருக்கு வந்து துன்பம் எப்படிப்பட்ட துன்பம், அந்த துன்பத்திலும் தேவனுக்கு எதிராக அவர் பேசல. இதான் நம்ம 1:22 பார்த்தோம். ஒரு சில வேதனை மிகுதினால ஒரு சில வார்த்தைகள் சொல்றாங்க, ஆனாலும் என்ன பண்றாரு, தேவன் மேல அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையா இருக்கிறார். என்ன அவர் தேவன் கேள்வி கேட்கிறார், ஒரு சில கேள்விகளை வந்து பார்க்கலாம். யோபு 38வது அதிகாரம் ஃபுல்லாவே, அதுக்கு அடுத்த அதிகாரம் ஃபுல்லாவே இதே பத்தி தான் வரும்.
இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. தேவன் சொல்லுகிற வார்த்தை. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அது அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? சோ அவர் தேவன் கேட்கிற கேள்விக்குதான் யோபு என்ன சொல்றாருன்னா, நான் என் வாயை முடிக்கிறேன் பேசாம. அப்ப அவ்வளவு தூரம் அவர் அக்கினி குப்பிகளின் மத்தியில அவர் இருந்தாலும், மிகுந்த துன்பத்தின் மத்தியில், போன தடவை பார்த்தது அதிக வெப்பத்துல, அதிக துன்பத்துல அவர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணல, தேவன் மேல வைத்த நம்பிக்கையை விடல. என்னுடைய தோல் முதலானவைகள் சுருங்கி போனாலும் நான் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களால திரும்ப நான் பார்ப்பேன் அப்படின்னு தான் அவருடைய, அந்த அளவுக்கு அவர் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கார். சோ அந்த அவ்வளவு துன்பத்தின் மத்தியில இருந்த யோபுவும் தேவன் மேல் கொஞ்சம் கூட எல்லளவு கூட நம்பிக்கை விடல. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில பின்னாலேயோ இல்லை இந்நாள்லையோ எனக்கு வரப்போகிற அந்த துன்பத்தின் மத்தியிலும் நான் என்ன பண்ணக்கூடாது, தேவனை எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது. தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அவங்க நம்பிக்கையா பொறுமையா இருந்ததுனாலதான் என்னாச்சுன்னா 2 அத்தனை ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சது. 2 அத்தனை ஆசீர்வாதம் கிடைச்சதுன்றது போன வாரம். சோ யோபு வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னா, எவ்வளவு துன்பத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்தாலும் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கக்கூடாதுன்றது இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். இது முதலாவது கருத்தா நம்ம யோபு வாழ்க்கையிலிருந்து பார்க்கணும். 2வது ஆபகுக் புத்தகத்திலிருந்து ஒரு நம்பிக்கையை, புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன். ஆபகுக் 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆபகுக்கு நாள்ல நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. அந்த நாள்ல அவங்களுக்கும் இந்த மக்களுக்கும் ஆபகுக்கும் அக்கினி குப்பி ஒரு துன்பம், இருந்த துன்பம். அதனாலதான் ஆபகுக்கு என்ன சொல்றாரு, நான் எது வரைக்கும் உண்மை நோக்கி கூப்பிடுவேன்? எத்தனை தடவை நான் ஜெபம் பண்றேன், நீங்க கேட்கவே மாட்டீங்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம எத்தனை தடவை ஜெபம் பண்றோம்? நமக்கு நிறைய நேரத்துல பதில் வராம இருக்கிறது. பட் தேவனுடைய கரத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்மளுடைய தலைமுடிகள் எல்லாம் என்ன பட்டிருக்குன்னு வாசிக்கிறோம். ஒரு அடைக்கலான்குருவி கூட கீழே விழணும்னா தேவனுடைய அன்பு இல்லாம விழாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ எனக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு நான் எத்தனை தடவை தேவன்கிட்ட ஜெபம் பண்றேன். அதனால எனக்கு பதில் கிடைக்கலன்னா என்னுடைய நம்பிக்கை விட்டு போகுதான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். இதுலதான் இந்த இதை பார்க்கலாம். கர்த்தாவே, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. இந்த மாதிரி ஆபகுக்கு என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு எதிராக புலம்புகிறார். ஏன்னா அவர் துன்பத்தின் நடுவில் இருக்கு. ஆபகுக் 1, 6, 7, 8, 9 இந்த 4 வசனங்களை வாசிக்கிறோம். இதோ தேவன் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு எதிர்பார்க்க. இதோ நான் கல்தேயர் என்னும், இந்த கல்தேயர்னா யாருன்னா அந்த பாபிலோன்காரங்க தான் கல்தேயர்னு சொல்லுவாங்க. இதோ நான் கல்தேயர் என்னும் புடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்கள் உடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறாங்க, அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறார்கள். இந்த மாதிரி நிறைய அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தேவன் என்ன பண்றாருன்னா, பாபிலோனிய தேசத்தை இஸ்ரேல் தேசத்து மேல சண்டை எடுத்து போடுறதுக்கு வர. சோ இந்த சூழல்ல தான் ஆபகுக் என்ன பண்றாருன்னு புலம்புறாரு. அதுக்கு தேவன் கொடுக்கிற பதில், அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்களத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாய் இருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளை போல் பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லோரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரசையும் கீழ் காற்றை போல் இருக்கும். அவர்கள் மரணத்தின ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். சோ பாபிலோனுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத என்ன பண்றாருன்னா தேவன் முன்னாலேயே ஆபகுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ ஆபகுக்குடைய பதில் என்ன? இது ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்ச வசனம். ஆபகுக்குடைய நாட்கள்ல ஒரு பிரச்சனை, அவங்க ஒரு துன்பத்தின் மத்தியில் இருக்கிறாங்க.
அந்த துன்பத்தின் மத்தியில இருக்கும் பொழுது தேவன் என்ன நடக்க போகுதுங்கிற தீர்க்க தரிசனத்தை ஆபகுக்கு சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆபகுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு துன்பம் அவனுடைய வாழ்க்கையில வருது. துன்பத்துக்கான காரணத்தை அவங்களுக்கு தேவன் சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்தோன்னா ஆபகுக்குடைய முன்னால ஜெபத்துக்கும் பின்னால ஜெபத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். இப்போ துன்பத்தின் மத்தியில இருந்தாலும் ஆபகுக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய நம்பிக்கையை இழந்து போகல, நம்பிக்கையை விடல. இந்த பாட்டே இதுல இந்த வசனங்கள்ல பாட்டு வரும். அப்ப ஆபகுக்கு எப்படி நிற்கிறார்? துன்பத்தின் நடுவிலும் தேவன் மேல உள்ள நம்பிக்கையை இழக்காம அவர் என்ன பண்றாருன்னு இருக்கிறார். ஆபகுக் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். நான் என் காவலிலே தரித்து அறநிலை நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இப்போ யோபுடைய ஆபகுடைய வாழ்க்கையில அவர் தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறாரு. தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணு, ஒரு பலகையில வரைஞ்சு நீ வை. அது அது அந்த வாசிக்கிறவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கும். அதான் நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக. இப்ப நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை நம்பிக்கிறோம்? இப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை சமீபத்துல இருக்கு. அதுக்கு முன்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் நிறைய நம்ம தீர்க்க தரிசனங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த கால தீர்க்க தரிசனங்கள்லாம் படிச்சிருக்கோம். 70 தீர்க்க தரிசனங்கள் பார்த்துருக்கிறோம். 2300 தீர்க்க தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, எந்த வருஷம், நிறைய கணக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எத்தனை பேர் இதுல எத்தனை பேருக்கு நமக்கு தீர்க்க தரிசனத்தின் மேல நம்பிக்கை இருக்கு? அப்போ யாபகுக்கு எது மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, தேவன் சொன்ன வார்த்தை இல்லாம தீர்க்க தரிசனத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. தேவன் என்ன சொல்றாருன்னா, அந்த தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அது நிச்சயமே வரும். அது தாமதிப்பதில்லை. இப்போ ஆபகுடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு நம்பிக்கையை பார்க்கிறோம். துன்பத்தின் மத்தியில அவர் இருக்கிறாரு, புலம்புறாரு. தேவன் அவரோட பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் அவர் சொல்ற வார்த்தைகள் தான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை தொழி பலன் கொடாமல் தொழுவத்துல மாடுகள் இல்லைன்னு சரி, நான் என்ன பண்ணுவேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. இப்ப ஆபகுக்கு வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், எவ்வளவு துன்பத்தின் மத்தியில இருந்தாலும் நாம நம்பிக்கை இழக்கக்கூடாது. இப்போ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த யாரை பிடிக்கிறாங்க, இஸ்ரேல் தேசத்தை பிடிச்சி இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிறை பிடிச்சு அழைச்சிட்டு போறாங்க. அவங்க எப்படி வருவாங்க? குதிரையோட வேகமா வருவாங்க, கழுகு மாதிரி தீவிரித்து வருவாங்க. பிடிச்சிட்டு போனாலும் தேவன் அப்படியே அவங்களை விட்டுடல. ஏன்னா தேவன் தான் பாபிலோனிய ராஜ்யத்தை வர சொல்லி இவங்க செய்த தவறுகளுக்காக அவங்கள்ட்ட அடிமையா போட்டாலும் ஒரு நாள் பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுது. 66 வருஷம் தான் அந்த பூமியில இருக்குது. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பாரசீக பேரரசு பிடிக்குது. பாரசீக பேரரசின் காலத்துல என்ன பண்றாங்கன்னா, ரிலீஸ் ஆகி திரும்ப தங்களுடைய நாட்டுக்கே வர்றாங்க. அப்போ அந்த நாள்ல எப்படி பாபிலோன் விழுந்து மேதியா பெர்ஷியா வந்ததோ, அதே போல வெளிப்படுத்தல் 18:2 வாசிக்கிறது போல அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும். இப்ப நம்ம காலத்துல இருக்கிற பாபிலோன் இது. நம்ம காலத்துல நீங்க வெளிப்படுத்தல் 14:6-12 வாசிச்சாலும் பாத்தீங்கன்னா, பாபிலோனின் அருவருப்புகள் நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தேவன் கேட்பார். இது 3 தூதர்களின் தூதுன்னு சொல்லுவாங்க. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6-12 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பாபிலோனை பத்தி வரும். இங்க வெளிப்படுத்தல் 18 பாத்தீங்கன்னா பாபிலோன். இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நான் பாபிலோனுக்குள்ள இருக்கக்கூடாது. பாபிலோன்னா தேவனுக்கு எதிராக உள்ள கொள்கைகளை கொண்ட சபைகள், அதுல நான் இருக்கக்கூடாது. அந்த பாபிலோனும் இப்ப நம்ம இருக்கிற பாபிலோனும்
இப்ப நம்ம காலத்துல இருக்கிற பாபிலோன் ஒரு ஸ்டேஜ்ல விழும். எப்படி ஆபகுக் காலத்துல இருந்த பாபிலோன் ஒரு ஸ்டேஜ்ல விழுந்ததோ, அதே போல இப்ப இருக்கிற பாபிலோன் பின்னால விழப்போகுது. விழும்பொழுது யார் வருவா? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இருக்கும். இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். முதலாவது யோபுடைய வாழ்க்கையில எப்படி யோபு நம்பிக்கையா இருந்தார். ஆபகுக்குடைய வாழ்க்கையில அவரும் அக்கினி குப்பையின் மத்தியில இருந்தாலும் அவர்கிட்ட என்ன நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூன்றாவது ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு நம்பிக்கை. ஏசாயா புஸ்தகத்திலிருந்து 39வது வசனம் 6 மற்றும் 7 வசனங்களை வாசிப்போம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இவர் எசாயா சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பாபிலோன் வந்து சண்டை போட்டு, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் அரண்மனையிலேயே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. அப்போ எசாயா வந்து அந்த ராஜா கிட்ட இந்த விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாட்கள் வரும், அப்பொழுதும் உன் வீட்டுல உள்ள சொத்து பத்துகள் ஒண்ணு இருக்காது, எல்லாம் எங்க போகும்? பாபிலோனுக்கு வரும். உன்னுடைய அதாவது ராஜகுமாரர்கள் எல்லாம் எங்க இருப்பாங்கன்னா பாபிலோன் அரண்மனையில வேலைக்காரராக இருப்பாங்க. இது ஒரு அக்கினி குப்பி. இது எங்க வாசிக்கிறோம்? எசாயா 39ல வாசிக்கிறோம். இந்த மாதிரி அவங்களுடைய எசாயா நாட்களிலும் அப்ப உள்ள ராஜா நாட்களிலும் என்ன வருதுன்னு ஒரு பிரச்சனை வருது. அப்படின்னா டோட்டல் தேசமும் அடிமையாக போகுது, மணல் மேடாக போகுது, எல்லாரையும் சாகடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு துன்பம் வருது. ஆனால் தேவன் அப்படியே விட்டுடல. இந்த நாள்ல வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை அப்படியே விட்டுடல. திரும்ப அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. என்ன நம்பிக்கை கொடுக்குறாருன்னு எசாயா 41 8 மற்றும் 9 வசனங்களை என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எசாயா 41 10 மற்றும் 11 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல். சோ தேவன் தான் அந்த அக்கினி குப்பிக்குள்ள அவங்கள போடுறாரு. என்ன சொல்றாரு? ராஜாவை பார்த்து என்ன சொல்றாங்க? பிள்ளைங்க எல்லாம் அங்க அடிமையை வேலை செய்வாங்க இன்னும் ராஜா கிட்ட. நீ சேர்த்து வச்ச சொத்து கூட ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி அவங்களே ஒரு அக்கினி குப்பில போட்ட தேவன் திரும்ப என்ன சொல்றாரு? ஃபேமஸான வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். சோ இதே வார்த்தைகள் தான் நம்மளை பார்த்தும் சொல்றாரு. நாளைக்கு நமக்கும் இதே போல பிரச்சனைகள் வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில வர துன்பங்கள், அது இன்றைக்கு இருக்கிற துன்பங்களா இருக்கும், இல்ல நாளைக்கு வரப்போகிற இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்க போற இந்த பிரச்சனை நாட்கள்ல வரப்போற துன்பமா இருந்தாலும் எல்லா இடத்துலயும் நம்ம 23 சங்கீதம் 23ல வாசிச்சது போல, நான் மரணம் இருள் சூழ் பள்ளத்தாக்கின் நடுவிலே நடந்து தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுங்கிறது போல தேவன் என்ன பண்றாருன்னா இருக்கிறார். அடுத்தது எசாயா 41 13 14 வாசிப்போம். உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சோ இதே வார்த்தை தான் நமக்கும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்ங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருக்கணும். தேவன் தான் நம்ம அக்கினி குப்பிக்குள்ள துன்பத்துக்குள்ள கொண்டுட்டு போனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய தகுதிக்கு மீறி என்னை அவர் சோதிக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு தான் எனக்கு சோதிக்கிறார். சோதிச்சாலும் என்னை அதுல இருந்து காப்பாத்துறதுக்கான வழியை என்ன பண்றாருன்னா வச்சிருக்காருன்னு வாசிக்கிறோம். சோ அப்போ 3 பேருடைய வாழ்க்கையில, அது 3 புஸ்தகத்திலிருந்து நம்ம நம்பிக்கையை பார்த்தோம். கடைசியா எரேமியா புஸ்தகத்திலிருந்து நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாபிலோன்ல இருந்து கொண்டுட்டு போவாங்க. பாபிலோன்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க, அடிமைகளை அழைச்சிட்டு போவாங்க. வாசம் எரேமியா காலத்துல வச்சுட்டே போயிடுவாங்க. எரேமியா 29 4 மற்றும் 10 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், யாருதான் வந்து அவர் அடிமைகளா விட்டு போடுறான்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர்
தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும். இவர் தான் சிறைப்பட்டு போக பண்றாரு. தான் சொந்த ஜனங்களை எங்க கொண்டு போய் விடுறாரு? பாபிலோனுக்குள்ள கொண்டு போய் அடிமையா விடுறாரு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லாது. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கு. என்ன சொல்றாரு? இப்பா, பாபிலோனிய ராஜாவை இஸ்ரேல் தேசத்துக்கு வர சொல்லி இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறதெல்லாம் கொன்னுட்டு மீதியான ஜனங்களை சிறை பிடிச்சுக்கிட்டு எங்க கொண்டுட்டு போறான்? பாபிலோனுக்கு கொண்டுட்டு போறான். இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்றான்னா கொளுத்தி மணல் மேடாக்கு. அப்படி நீங்க அடிமையா போன அந்த தேசத்துக்காக போய் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் வாசிக்கிறோம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போ அந்த பாபிலோன் பட்டணத்துடைய சமாதானத்துக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கப்பா. அப்படி விண்ணப்பம் பண்ணா உங்களுக்கும் சமாதானம். இப்போ இன்னைக்கு என்னன்னா, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனாலேயோ அடுத்த வீட்டுக்காரனாலேயோ ஒரு பிரச்சனை. அவன் என்னை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, தேவன் அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இது பிராக்டிக்கலா பாசிபிளா? ஸோ அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கா? இப்ப எனக்கு எதிரி யாரோ அவனுக்காக நான் ஜெபம் பண்றேன்னா, இதைதான் தேவன் சொல்றார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கு. அப்ப எனக்கு பிரச்சனையை கொடுக்கிற மனுஷனுக்காக, அது ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு பக்கத்துலயா இருக்கலாம், இது எந்த ஒரு இடத்துலயும் எனக்கு ஒரு மனுஷனால டார்ச்சர், அவன் நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ற பக்குவம் எனக்கு இருக்கா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்து அந்த பக்குவத்துக்குள்ள வரணும். இதுதான் தேவனுடைய கேரக்டர். இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு கெடுதல் செய்றீங்க, உங்களுக்கு கெடுதல் வருது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீங்க ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்து பாட அனுபவிக்கிறீங்க பாருங்க. ஒருத்தனுக்கு நல்லது செய்றீங்க, அவன் உங்களுக்கு கெடுதல் செய்யறான் பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய கேரக்டர். இப்ப நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கு. ஸோ இந்த மனப்பக்குவம், என்னுடைய எதிரிக்கு நான் ஜெபம் பண்ற மனப்பக்குவம் நமக்கும் வரணுங்கிறதுக்காக இந்த வசனத்தை வாசிக்கணும். தேவன் அப்படியே அவங்களை விட்டுடல. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வாட்டை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவங்கள ஒரு அக்கினி குப்பிக்குள்ள போடுறாரு. எவ்வளவு வருஷம்? 70 வருஷம். ஏன்? அவங்க பண்ண தப்பு. அங்க போய் அவங்க என்ன பண்ணணும்? மனம் மாறணும், தேவனை பத்தி நினைக்கணுங்கிறதுக்காக அனுப்புறாரு. அங்க போய் பாபிலோன் அப்படின்னாலே அது சாத்தானுடைய விஷயங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ சாத்தான் என்ன பண்றான்? இஸ்ரேல் ஜனங்கள் மேல தேவன் தான் அதை அனுமதிக்கிறார், வர்றான். இங்க உள்ளவங்களை கூட்டிட்டு போய் அங்க வச்சு இவங்களை காலி பண்ணணும்னு பிளான் பண்றான். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா 4 பேரை வச்சு, தானியேலையும் அவரோட நண்பர்களையும் வச்சு அந்த பாபிலோனிய ராஜ்யத்தை அவருடைய ராஜ்யமும் மாத்துறாரு. சோ பாபிலோனியருடைய ராஜாவை என்ன பண்றான்னா தேவனுடைய ஜனமா மாறுறான். அவன் இவரை வச்சு சாத்தான் நெபுகாத்நேசரை வச்சு இஸ்ரேலை காலி பண்ணி பார்க்கலாம். ஆனா தேவன் இங்க உள்ள ஒரு 4 பேரை வச்சு இஸ்ரேல் பாபிலோனிய தேசத்தை அவருடைய ராஜ்யம் மாத்துக்கிறார். இதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா நீங்க தானியல் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நெபுகாத்நேசர் ஒரு அதிகாரத்தை எழுதியிருப்பார். இந்த புஸ்தகத்துல 2வது அதிகாரம் அவரால் எழுதப்பட்ட அதிகாரம். சோ அவர் என்ன பண்றாருன்னா தேவனுடைய மாறுகிறாரு அப்படின்னா ராஜாவை மாறும்போது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மாறுறாங்க. இப்ப எதற்காக கொண்டு போறார்? எவ்வளவு வருஷம் கொண்டு போறாரு? 70 வருஷம் கொண்டு போறார். 70 வருஷத்துக்கு முடிவுல திரும்ப கொண்டு இறங்கி வைக்கிறாருன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்ப கொண்டு போறாரு. அப்ப அக்கறை குப்பையின் மத்தியில போட்டாலும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஆறுதலை கொடுக்கிறாருன்னு இதுதான் நம்ம பாக்குற 4வது விஷயம். அந்த இடத்துல போய் அடிமையா இருந்தாலும் தானியேலும் அவருடைய நண்பர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி காப்பாற்றுறாங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஒரு துன்பத்தின் மத்தியிலும் அவங்க எப்படி நம்பிக்கையா இருந்தாங்களோ தானியேலும் அவருடைய நண்பர்களும் அதே போல நாமளும் நம்பிக்கையா இருக்கணும். நம்மளுடைய எதிரிக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்தது எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து ஒரு நம்பிக்கை. 5வது எபிரேயர் 12வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். இதற்கு முன்னாடி உள்ள 11வது வசனத்தை வாசிங்கன்னா இந்த விசுவாச வீரர்களை பத்தி பார்ப்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, பவுல், மோசே, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த முற்பிதாக்கள் எல்லாம் எப்படி தேவன் மேல விசுவாசமா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை குறித்து என்ன பண்ணணும்னா 11வது அதிகாரம் பேசும்.
எதற்காக பவுல் அதெல்லாம் பேசிட்டு 12வது அதிகாரத்துக்குள்ள வர்றாருன்னா, தேவன் யாரை வந்து சிட்சிப்பார், யாரை வந்து கடிந்து கொள்வார், யாருக்கு வந்து பிரச்சனையை கொடுப்பார், எதற்காக அவர் கொடுப்பார்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறார். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்துமதியை மறந்தீர்கள். தேவன் யாரை வந்து சிட்சிக்கிறார், யாரை கடிந்து கொள்கிறார், யாரை வந்து லைட்டா அடிக்கிறார் அப்படின்னா, யார் அவருக்கு பிரியமானவர்களோ அவங்களதான் அடிக்கிறார். ஏன்னா அவங்க இன்னும் தேவனோட சேர்ந்து வாழணும், இன்னும் வந்து அவங்க புடமிடப்படணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா அவங்கள வந்து தண்டிக்கிறார்கள் தான் வசனம். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, இப்ப யார் மேல தேவன் அன்பு செலுத்துகிறாரோ அதிகமாக அவர்களுக்கு என்ன பண்றார், துன்பத்தை கொடுக்கிறார். ஏன்னா இன்னும் தேவனோடு சேர்ந்து வரணும், இன்னும் அவருடைய கேரக்டர் மாறணுங்கிறதுக்காக. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இப்போ தேவன் எனக்கு துன்பத்தை கொடுக்கும்போது நான் அதை சகிக்கணும். நம்ம முற்பிதாக்கள் எப்படி நம்பிக்கையா இருந்தாங்க பார்த்த 4 விஷயங்கள்ல, யோபு, ஆபகுக்குங்கெல்லாம் எப்படி வந்து அவங்க நம்பிக்கையா இருந்தாங்களோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும், துன்பத்தின் மத்தியில இருந்தாலும் நாம் அந்த துன்பத்தை சகித்து கொள்ளணும். தேவன் அதுக்கு பின்பாக எனக்கு வேற ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாருங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. இப்ப நான் எங்களுடைய பிள்ளைகளை நம்ம வந்து கண்டிக்கிறோம், எதற்காக கண்டிக்கிறோம், அவரை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் கண்டிக்கிறோம். சின்ன வயசுல முட்டி போட சொல்றோம், அடிக்கிறோம், ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஒரு அடி அடிக்கிறோம், ஒரு முட்டி போடுறோம், ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறோம் நம்மளுடைய இதுக்கு. இப்போ பிள்ளை மேல பாசம் இருக்கிறதுனால தான் தண்டிக்கிறோம், மற்ற வேற யாரையும் இப்படி தண்டிக்கிறது இல்லை. அதே போலதான் தேவன் நாம் செய்கிற ஒரு சில தவறுகளுக்கு தேவன் என்ன பண்றாரு, நமக்கான ஒரு துன்பத்தை கொடுக்கிறார். அந்த துன்பத்தை நாம சகித்து கொண்டு இந்த துன்பத்தின் நடுவில் என்ன ஒரு மேல நம்பிக்கை. எபிரேயர் 12:10. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை சிட்சிக்கிறார். இப்ப தேவன் எதற்காக சிட்சிக்கிறார்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. என்னுடைய குணம் தேவனுடைய குணம் போல, என் கேரக்டர் தேவனுடைய கேரக்டரா மாறணும், இன்னும் நான் வந்து குணத்துல கேரக்டர்ல வளரணும் என்கிட்ட இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றார், தேவன் சிட்சிக்கிறார். சோ அந்த சிட்சைய நான் வந்து என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், எபிரேயர் 12 மற்றும் 13 வசனங்கள். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. எனக்கு துன்பம் வருது, நான் அக்கினி குப்புகள் இருக்கிறேன், அப்ப நான் மலம் தளர்ந்து போறேன். ஏன்னா என்னுடைய கை வந்து தளர்ந்து போச்சு. கை கூப்பிடுறதை விட்டு, தேவனை நோக்கி கை கூப்பிடுறதை விட்டு கையை கீழே போட்டேன். முழங்கால்களை என்ன பண்றேன், தளர்ந்துட்டேன், ஜெபம் பண்ண என்னால முடியல. அப்படி இல்லாமல் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்து. எனக்கு துன்பம் வருது, பிரச்சனை வருது, நான் ஒரு அக்கினி குப்பிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். தேவன் யாருக்கு கொடுக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த சிக்ஷையை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார். எதற்காக, மீண்டுமாக அப்படியே அவர் விட்டுறது இல்லை. அவங்க வந்து எபிரேயருடைய புஸ்தகத்துக்கு முன்னால வாச எரேமியாலையும் எசாயாலையும் ஆபகுக்குலையும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அதே போல தேவன் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறாருன்னா பின்னாடி ஒரு வேற ஒரு விஷயத்த வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து, நான் துன்பத்தின் மத்தியிலும் அவரை நோக்கி கையெடுக்கும் பொழுது, அவரை முன்பாக நாங்க மண்டியிடும் பொழுது தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கு என்னை பங்குள்ளவர் ஆக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ இந்த பாடத்துல துன்பத்தின் மத்தியிலும் நான் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறது எப்படி, தேவன் தனக்கு இஷ்டமானவர்களை நமக்கு பிரியமானவர்களை தான் சிட்சிக்கிறார். அந்த சிட்சையின் மத்தியிலும் நான் என்ன பண்ணக்கூடாது, என் கையை நெகிழ விடக்கூடாது, என் முழங்கால் கலந்து போகக்கூடாது, நான் தேவனுக்கு முன்பாக உறுதியாய் நிற்கணுங்கிறத நம்ம அனைவரும் புரிந்து கொண்டு வருகிற நாட்களில் வரப்போகிற அந்த இக்கட்டு காலத்துல நம்ம அனைவரும் தேவனோடு சேர்ந்து அந்த வருகிற இக்கட்டு காலத்தை ஜெயிப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்து தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்ல ஆண்டவரே, இந்த
மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு சிறு குடும்பமாய் உங்களுடைய சமூகத்தில் வரும்படி உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மகத்தான காரியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு பிரியாமல் உமது எங்கள் ஆதிகால அன்பு அதிகடிகமாய் சொல்லப்படுகிறது போல ஆண்டவரே, அந்த அன்பில நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாளும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை படைத்தவர் விசேஷமாய் எங்களுடைய பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த இயேசுவின் ரட்சிப்பை அதை உணர்ந்து நாங்கள் ஒரு நாளும் உம்மை குறை சொல்லாதபடிக்கு யோபு பக்தன் சொல்வது போல எங்கள் கைகளினால் எங்கள் வாய்களை மூடிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் இந்த குடும்பமாய் ஏதாவது நாங்கள் உம்மிடத்துல குறை சொல்லியிருந்தால் எங்களை மன்னித்துக் கொள்ளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கேட்ட வசனத்தின் பிரகாரம் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் ஜீவனே போனாலையும் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் பிரியாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்துங்கப்பா. கடுமையான வெயில் ஆண்டவரே இருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான நோய்கள் ஏற்படாதபடிக்கு கர்த்தருடைய கரம் மூடி மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாய் பிள்ளைகளே, சிறு குழந்தைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய கரம் இருக்கட்டும். வார்த்தையை கொடுத்த மகனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனை எடுத்து பயன்படுத்தும்படி குடும்பத்தாரின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இன்னும் அநேகருக்கு உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த டெக்னிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு உடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் நடத்தி கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட் சார்.